வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நேத்தே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம், இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா திருச்சிக்கு நன்றி சொல்ல போக மாட்டாரு. அங்க பை எலெக்ஷன் வர போறனால அங்க ஓட்டு கேட்க தான் போவாரு. அவர் நன்றிலாம் சொல்ற மனுஷன் கிடையாதுங்க. ஏன்னா பெரம்பூர்லயும் ஜெயிச்சாரு, பெரம்பூர்ல போய் எங்கன்னா நன்றி சொன்னாரா? ஸோ அது அவரோட டார்கெட் கிடையாது. ஓட்டு கேட்கறது, அதாவது ஒரு வாக்களிக்கும் கருவியாக தான் மக்களை இவர் பார்ப்பாரு. அதனால நன்றி சொல்லலாம் போக மாட்டாரு, ஓட்டு கேட்க தான் போவாருன்றத தெளிவா நேத்தே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நேத்து விஜய் திருச்சிக்கு போனார்ல, நன்றி சொல்லுறத ஒரு மெயின் பாயிண்டா அவர் வச்சு நன்றி சொன்னாரானா கிடையாது. அவரோட குறிக்கோள் பாத்தீங்கன்னா வருகின்ற பை எலெக்ஷன்லயும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, எனக்கு பெரும்பாலும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை தான் எடுத்து வச்சு நேற்று ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தான் அவர் பண்ணாரே தவிர்த்து ஒரு நன்றி சொல்லும் கூட்டமா அதை அவர் ஏற்படுத்தல. உங்களுக்கே நல்லா தெரியும், முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்லும் போது, நீங்க இப்போ கொளத்தூர்ல நன்றி சொன்னது கூட விட்டுருங்க, 2021ல அவர் சீஃப் மினிஸ்டரா பொறுப்பேற்றார் பாத்தீங்களா, அதுக்கப்புறமா அவர் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் என்ன பேசினார்னா, நான் ஓட்டு போட்ட மக்களுக்கும் உழைப்பேன், எனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் உழைப்பேன், ஓட்டு போடாதவர்கள் ஏன் எனக்கு ஓட்டு போடவில்லை என்று வருந்தும் அளவுக்கு உழைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொன்னாரு. அதை அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலே அவர் எல்லாருக்குமான ஒரு முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் நேற்று பேசுனதை கேட்கும்போது நமக்கு இவர் உண்மையாலே சீஃப் மினிஸ்டர் தானா இல்லைன்னா சீப் மினிஸ்டரா? உண்மையிலே நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இவர் பேசுனத பார்த்தா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கான பாடி லாங்குவேஜ்லயோ ஒரு ஆட்டிடியூட்லயோ சத்தியமா இவர் பேசவே கிடையாது. சீஃப் மினிஸ்டர் மாதிரி தான் பேசினாரு. உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லணும்னா, நேத்து வரைக்கும் ரோட்ல இருந்த ஒரு ஆள், அதாவது எழுத படிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அவரை கூட தூக்கிட்டு போயிட்டு நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா நடந்துப்பாரு. ஒருவேளை அவரு அந்த லோக்கல்ல இருந்தாலும் ரொம்ப லோக்கலாவும் படு இதாவே கூட இருக்கட்டுமே, ஒரு சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்ல நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா நடந்துப்பாரு. அவர் அந்த மக்களை அட்ரஸ் பண்ற விதமோ மக்களை பார்க்குற விதமோ வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மனுஷன் ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்த ஒரு மனுஷன் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அதுவும் இது எவ்வளவு டஃப்பான பிளே ஃபீல்டுன்றது அவருக்கு தெரியும். அந்த டஃப்பான பிளே ஃபீல்டை பிரேக் பண்ணிருக்கீங்க. எஸ், அந்த இதை நான் ப்ரைடை உங்களுக்கே தரேன்னு கூட வச்சுக்கோங்க. பட் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணும் இந்த க்ரௌடுன்றது ஒன்று இருக்குல்லங்க. ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு நீங்க ஒரு சாதா தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும்போது நீங்க பேசியிருந்தா கூட நான் சில வேர்ட்ஸை ஏத்துப்பேன். ஏன்னா அப்பெல்லாம் கண்டது புண்டதை பேசியிருப்பாரு, ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்க அப்போ ஒரு முதலமைச்சர் கிடையாது, ஒரு தலைவர் மட்டும்தான். பட் இப்போ நீங்க ஒரு 8 கோடி மக்களோட முதல்வருங்க. யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர். அங்க மேடையில நின்னுக்கிட்டு நல்லா வந்துரும், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இது நல்லா வருது வேணான்னு பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? இது நான் உங்களுக்கு கீழே இருக்கிற கிரௌடுக்கு நீங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க? உங்களுக்கு கீழே இருக்கிற 8 கோடி மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 8 கோடி மக்களுக்கு நீங்க என்ன எக்ஸாம்பிள் செட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். நல்லா வருது வேணான்னு பாக்குற, ஏன் வருது அதை கொட்டுங்களேன். என்னத்தை பேசுவீங்க? அப்படி என்ன அசிங்கமா தான் பேசுவீங்கன்னு நாங்க பாக்குறோமே. பொதுவா நானே விஜயை விமர்சிக்கிற நானே என்ன நினைப்பேன்னா, விஜய்லாம் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாரா? கெட்ட வார்த்தைன்றது சும்மா லோக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. விஜய்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, அவர்லாம் சத்தியமா கெட்ட வார்த்தைலாம் அவங்க பேசுவாங்களானே நமக்கு தெரியாது அப்படின்னு நானே நினைப்பேன். அவங்களாம் ஏன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண போறாங்கன்னு. உதாரணத்துக்கு இந்த வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்ருவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவரெல்லாம் கெட்ட வார்த்தை பயன்படுத்த மாட்டாருன்னு வச்சுட்டு இருந்த மனுஷலாம் அசால்ட்டா நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட நோட் பண்ணீங்களா? வார்த்தைகளை கூட விட்டுருங்க. இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நம்ம இந்த தமிழ்நாடை ஒப்படைச்சு வச்சுக்கிறோங்க. கவர்ச்சியில வென்றுட்டோம்ன்றீங்க. நான் என்ன வேணாம் விடுங்க. என்னங்க பாடி லாங்குவேஜ் இது? நான் என்ன அப்படின்னா என்ன, அவர் என்ன கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறாருன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா கவர்ச்சியில வென்றுட்டாங்கன்றீங்க. நான் என்ன, ஒரு வேளை ஃபில் இன் த பிளாங்க்ஸை யார் வேணாலும் என்ன வேணாலும் கோட் பண்ணா, நான் என்ன அவுத்து போட்ட அண்ணனா அப்படின்னாரா, இல்லை நான் என்ன சில்க் ஸ்மித்தானாரா, இல்லை நான் என்ன வேற ஒரு கவர்ச்சி நடிகையா, என்னத்தை மீன் பண்றாருன்றது நம்மளுக்கு தெரியலங்க. இதை ஒரு சாதா ஆட்கள் பேசிடலாம். பட் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் விஜய் இது பேசுறது அறவே கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயங்க. ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான், இதே மாதிரி உதயநிதி நின்று
மேடையில பேசி இருந்தா இந்நேரம் இந்த தமிழ் மக்களோ தமிழ் சமுதாயமோ ஏத்துக்குமா? சொல்லுங்களேன். உதயநிதி மேடையில நின்றுட்டு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன், நான் கவர்ச்சியில வேண்டுட்டாங்கன்ற நான் என்ன சரி வேணா விடுங்க. இப்படி இந்த பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணி உதயநிதி அவர்கள் பேசியிருந்தா நம்ம ஏத்துப்போமா? நீங்களே கொஞ்சோண்டு சொல்லுங்க. ஏன்னா திமுக காரனே ஏத்துக்க மாட்டான். இங்க திமுகலே பெரும் பிரச்சனை என்னன்னா, சுயமரியாதைக்காரன் அறிவுள்ளவன் வாங்க. அவன் என்னன்னா, உதயநிதியே இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறது யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரனா தான் இருப்பான். உக்காந்துக்கிட்டு ஐயா நான் உதயநிதி இப்படிலாம் பேசுறாரு, அவருக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தெரியாம பேசுறாரு, இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 8 கோடி தமிழ் மக்களும் பார்க்க போறாங்கன்றது தெரியாம பேசுறாரு, ஒரு துணை முதலமைச்சரா இருந்துக்குன்னு உதயநிதியே இப்படி பேசலாமா அப்படின்ட்டு நம்ம உதயநிதியே கேள்வி கேட்போம். நம்ம இந்த சென்ஸ் திமுக காரனே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான், அதுக்கப்புறமா தான் பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க. ஆனா இங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் நின்னுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது நியாயமா நம்ம பார்க்கணும். இந்த முதலமைச்சரை பார்த்து வருங்கால ஜெனரேஷன் என்னத்தை கத்துக்கோங்க? நீங்க சொல்லுங்களேன். ஏங்க நேத்து கூட அவர் பேசும்போது நான் கூட என்ன நினைச்சேன்னா, நார்மலா சரிப்பா விஜய் செயல் திட்டங்களை சொல்ல போகிறார், இன்னும் சிங்கப்பெண் அதிரடிப்படை வேற திறக்காம இருக்கிறாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் அதுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. ஏன்னா கண்டினியூஸா கொள்ளைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதற்கும் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தெளிவா பழிய தூக்கி திமுக மேல போடுறது. ஏங்க இந்த விக்டிம் கார்டுன்னு வாங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இப்போ அந்த விக்டிம் மேலேயே குற்றம் இருந்தாலும் நம்ம மனசு எப்படி போயிடும்னா, இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமா தான் நம்ம பேசணும் அப்படின்ற மனநிலையில இருப்போம் பாருங்க. அந்த விக்டிம் பிளே கார்டை எடுத்து எல்லாத்துக்கும் திமுக ஆட்சியில வரதுக்கு முன்னாடி தான் திமுக மேல பழிய போட்டீங்க, ஓகே ஏத்துக்கிறோம், திருப்பியும் திமுக மேல பழிய போட்டா என்னத்தை இருக்கு? ஏங்க கொலை நடக்குதுன்னா பேசாம இருப்பாங்களா யாருன்னா? இவர் சொல்றாரு 6 மாசம் சைலண்டா இருப்பேன்னு சொன்னாங்க, ஆனா 6 வாரம் கூட சைலண்டா இருக்க முடியல, 6 நிமிஷம் கூட சைலண்டா இருக்க முடியல இவங்களால, என்ன என் மேல எல்லா பழியும் போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், 6 மாசம் சைலண்டா இருப்போம் அப்படின்றது எதுக்குன்னா, நீங்க 2500 ரூபாய் தரலன்னா நாங்க சைலண்டா இருந்துக்கிறோம், நீங்க அந்த பஸ் தமிழ்நாடு முழுக்க தரலன்னா நாங்க சைலண்டா இருக்கோம், நீங்க அண்ணன் சீர் தரலன்னா சைலண்டா இருக்கும், தாய்மாமன் சீர் தரலனாலும் சைலண்டா இருக்கும். ஏன் சைலண்டா இருப்போம்னா, சரி ஒரு 6 மாசம் இந்த அரசாங்கம் டைம் எடுத்துக்கிட்டோம், எல்லா நலத்திட்டங்களையும் உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க சொன்னது 6 மாசம். இதுக்கு ஏங்க கொலையும் நடக்குது, கொள்ளையும் நடக்குது, ரேப்பும் நடக்குதுன்னா ஒரு எதிர்கட்சி அதை பத்தி பேசாம இருக்குமா? இல்ல ஊடகங்கள் அதை பத்தி பேசாம இருக்குமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. கொலை நடக்க விடாம தடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார்? நீங்கள் முதலமைச்சர் சார், மிஸ்டர் விஜய் நீங்க இருக்கீங்க, கொலை நடக்காம பாத்துக்கணும். இவர் அதுக்கும் என்ன 6 மாசம் பேசாம இருப்பேன், நீங்க உடனடியா கேள்வி கேட்கறீங்க, எப்படிங்க என்னால தடுக்க முடியும்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலங்க இவர் பேசுறது. நான் ஒரு ரிக்வெஸ்டா கேட்கிறேன், ஏன்னா விஜய் சாருக்கு அதை கேட்க வெக்கமா இருக்கு போல, அதனால நானே ரிக்வெஸ்டா கேட்கிறேன், எங்க கொலை செய்யும் தோழர்களே ஒரு 6 மாசம் கழிச்சிட்டு கொலையெல்லாம் செய்றீங்களா? எங்க ரேப் செய்யும் தோழர்களே ஒரு 6 மாசம் கழிச்சிட்டு ரேப்லாம் செய்றீங்களா? எங்க கொள்ளை அடிக்கும் தோழர்களே ஒரு 6 மாசம் கழிச்சிட்டு கொள்ளையெல்லாம் அடிக்கிறீங்களா? எங்க குழந்தையை கடத்துபவர்களே ஒரு 6 மாசம் கழிச்சிட்டு குழந்தையை கடத்துறீங்களா? ஏன்னா எங்க அண்ணன் விஜய்க்கு ஒரு 6 மாசம் டைம் தேவைப்படுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து எல்லாத்தையும் படிச்சு கத்துக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் டைம் தேவைப்படுது. அதனால 6 மாசம் கழிச்சு நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா எங்க அண்ணன் உடனடியா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாரு, உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாரு, இல்லைன்னா இதெல்லாம் நடக்காம தடுப்பாரு. ஒரு 6 மாசம் ரிக்வெஸ்ட் கேட்போமா எல்லாருக்கிட்டையும்? என்ன விஜய் சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதிலாக வேணா நான் கேட்கிறேன். ஏன்னா கொலை நடக்குதுன்னா தடுக்கணுங்க, கொலை நடக்குதுன்னா தடுக்கணுங்க. அவங்க கிட்ட இப்ப எதிர்கட்சி கிட்ட கேட்குறீங்களே 6 மாசம் டைம் கழிச்சு தானே பேசுவேன், நீங்க இப்பயே ஏன் பேசுறீங்க? எதிர்கட்சி கிட்ட கேட்குறீங்களே, அது மாதிரி கொலை செய்யறவங்க கிட்ட கேட்க முடியாதுங்க. அவன் கொலை செஞ்சுதான் இருப்பான். ரேப் பண்றவங்க கிட்ட கேட்க முடியாது, அவன் ரேப் பண்ணியிருந்தா இருப்பான். கொள்ளாடிக்கிறவங்க கிட்ட கேட்க முடியாது, அவன் கொலை பண்ணியிருந்தா இருப்பான். தடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கு? நீங்க இருக்கிறீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கன்னு கேட்டு பல நாள் ஆகுது. ஏன் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம இருக்கிறீங்க கேட்டு பல நாள் ஆகுது. எங்க கொலை பாலியல் வன்கொடுமை தினசரி நடந்துட்டு இருக்குங்க. எங்க நேத்து அவர் பேசும்போது ஒரு பாலியல் வன்கொடுமை தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு, அதாவது வேலை வாங்கி தரேன்னு கடத்திட்டு போயிட்டு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதுல அந்த 2 பேர் யாரான்னு பார்த்தா தாவேகா நிர்வாகின்னு சொல்றாங்க.
ஸோ இப்போ இதுக்கும் திமுக காரணமான்னு நான் கேட்குறேன். இதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா, யார் ஆக்ஷன் எடுப்பா? இந்த சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கா? காவல்துறை இருக்கு, சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கு, மிஸ்டர் விஜய் இருக்காரு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் இந்த சம்பவம் நடக்காம தடுக்க முடியல உங்களால? ஏன் தடுக்க முடியல? இதே திமுக ஆட்சியா இருந்திருந்தா அவங்க மேல பழிய போட்டு கேள்வி கேட்டிருப்பீங்களே. இப்போ நாங்க உங்களை கேட்டு ஆகணுமா இல்லையா? மிஸ்டர் விஜய் சொல்லுங்க. ஏங்க தூக்கின்னு போயிட்டு இது ஒரு எப்படி பாருங்க, மயக்க மருந்து கொடுத்து, அதுவும் ஜூஸ்ல கொடுத்து ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்கன்னா அப்போ இந்த ஆட்சி மேல இவங்களுக்கு பயம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இதை பத்தி நம்ம பேசாம இருக்கணுமா? இல்ல விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் டைம் எடுத்திருக்காப்ல, 6 மாசம் வரைக்கும் அவரை வந்து நம்ம கேட்க கூடாது அப்படின்ட்டு உட்காந்து இருக்க முடியுமா? இல்ல அந்த குடும்பங்கள் கதறுத நம்ம வந்து வெளியில சொல்லாம இருக்க முடியுமா? ஏங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டம் வழியிலான்னு தெரியும். இதே நம்ம வீட்டு பெண்ணுக்கு இப்படி நடந்தா நம்ம சும்மா இருப்போமா? பொங்கி எழதானே செய்வோம். ஏங்க தண்டையார்பேட்டையில நேத்து ஒரு கொலை, இப்போ இதெல்லாம் பத்தி பேசாம இருக்க முடியுமா? இந்த கொலையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. ஏங்க திருப்பி சொல்றோம், ஏங்க நீங்க 2500 ரூபாய் பொறுமையா கொடுங்க. ஏங்க நீங்க சிலிண்டரை பொறுமையா கொடுங்க. தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், லொட்டு சீர், லொசுக்கு சீர் எல்லாத்தையும் பொறுமையா கொடுங்க. சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் விஜய் நீங்க சொன்னீங்களே, பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், குழந்தைகள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ். இந்த விஜய் ஆட்சிக்கு வந்தா அடிச்சு நொறுக்குவான்னு என்னமோ திம்சம் பண்ற மாதிரி டைலாக்லாம் பேசுனீங்களே, எங்க என்ன ஏது ஒன்னும் நடக்கலையே. அப்ப அதை கேள்வி கேட்காம இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். இதை வச்சுக்கிட்டு தாங்க ஏங்க கேள்வி கேட்குறாங்க. ஏங்க எல்லாத்துக்கும் தூக்கி திமுக மேல பழிங்க. ஏங்க ஒரு முதலமைச்சர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? நேற்று வந்த பிறகு, ஏங்க நான் பதவி ஏற்று 20 நாள் ஆகியிருக்கு, இந்த 20 நாள்ல நான் என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன், நடைமுறைப்படுத்த உள்ளேன், என்னென்ன மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் கையெழுத்துன்னு 3 போட்டீங்கல்ல, அதை பத்திலாம் நீங்க பேசி ஆகணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கே தெரியுது இந்த 20 நாள்ல நம்ம என்னத்தை யூஸ்ஃபுல்லா பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. என்னத்தை நம்ம மேடையில ஏறி பேசுறது? எதனா பண்ணியிருந்தா தானே பேச முடியும். அந்த ஒரு மனநிலைக்கு நீங்களே போயிட்டு தான் எப்போ பாரு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே விஷயத்தை தான் நம்ம பண்ணிருப்போம். திமுக 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 அப்படின்னு திமுகவை தொட்டுக்கிட்டே இருந்துட்டாரு. இதுல என்னன்னா சில வித இம்பாக்டை ஏற்படுத்துறாங்களாம். அதாவது எங்களை இந்த 20 நாளா என்ன கேட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்து ஏன் முதல்ல பாடல அப்படின்னு கேள்வி கேட்டீங்களே, அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம்னா தமிழ் தாய் வாழ்த்து பாட போறோம். எது பஸ் மேல நின்றுக்கிட்டு நடத்துற ஒரு ஃபங்க்ஷனுக்கு தமிழ் தாய் வாழ்த்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் இவங்களை கேட்கிறேன், அதாவது ராஜ்மோகன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் தான் எங்கள் உயிர், அதனால நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல பாடுறாங்க. நான் இவங்களை கேட்கிறேன், இது வரைக்கும் நாமக்கல் போனீங்க, எல்லாத்துக்கும் போனீங்கல்ல, அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்ல, எங்கன்னா ஒரு இடத்துல நீங்க வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடிருக்கீங்களா? எங்குமே பாடுறது கிடையாது. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்க பதவி ஏற்கும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடல, இந்த பாட்டு தான் வருது. அதே மாதிரி கவர்னர் கிட்ட நீங்க வந்து பதவி ஏற்கும் போதும் பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடல, 3ஆவதா பாடுறீங்க, என்னங்க நியாயம் இதுன்னு கேள்வி கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து தூக்கிட்டு வந்து இங்க சொருகுறாங்க. ராசா இங்க சொருக கூடாது, அரசாங்க நிகழ்ச்சியில், அரசு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடணும். உங்க கட்சி நிகழ்ச்சியில நீங்க எங்க வேணாலும் பாடிக்கலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல. நீங்க வந்து வந்தே மாதரம் அதையும் ஃபர்ஸ்ட் பாடலாம், ஜனகன மனகதையும் ஃபர்ஸ்ட் பாடலாம், தமிழ் தாய் வாழ்த்தையும் ஃபர்ஸ்ட் பாடலாம். இல்ல உங்க அண்ணன் நடிச்ச 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சே சரி, இது கூட நீங்க ஃபர்ஸ்ட் பாடலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க கட்சி நிகழ்ச்சியில. ஆனா அரசு நிகழ்ச்சியில நீங்க உரிய அங்கீகாரம் தமிழ் மொழிக்கு தரணும். தமிழ் மொழியில தான் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடணும். இதை தான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்களே தவிர்த்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல. இங்க வந்து தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழே எங்களுக்கு உயிர்னு ராஜ்மோகன் கதையா அளந்து விட்டுருக்காப்ல. அங்க யாருன்னா கவர்னரை கேட்க வேண்டியது தானே, எதிர்த்து நிற்க வேண்டியது தானே, ஐயோ சார் எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் சார், தமிழ் எங்கள் உயிர் சார், தமிழ் தான் நாங்க ஃபர்ஸ்ட் பாடணும் சார், தமிழ் தாய் வாழ்த்தை போடுங்க சார், இல்லைன்னா நாங்க பதவி ஏற்க மாட்டோம் சொல்ல வேண்டியது தானே. சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கும் போது கூட தமிழ் தாய் வாழ்த்தை எங்க பாடினீங்க, வந்தே மாதரம் அதுதான் ஃபர்ஸ்ட் பாடினாங்க. ஸோ அங்கெல்லாம் கேட்க முடியல, கேட்கறதுக்கு திராணி இல்லை. ஸோ இதை எப்படா திசை திருப்புறதுன்ட்டு தூக்கின்னு வந்துட்டாங்க கட்சி நிகழ்ச்சி. இவ்வளோ நாளா அந்த கட்சி நிகழ்ச்சியில இவங்க பேசினாங்களான்னா கிடையாது.
எவ்வளவோ சுற்றுப்பயணம் போனாரு, பேசுனீங்களா? கிடையாது. ஆனா இப்பதான் பாருங்கன்னா இதுதான் இந்த மேனிப்புலேஷன் ஒரு வார்த்தை இருக்குங்க. மேனிப்புலேட் பண்ணுறது, மக்களோட மனநிலையை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ மக்கள் மைண்டை வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வைக்கணும். இவங்க வந்து விஜய் மேலே அந்த ஒரு ஈர்ப்பாகவே இருக்கணும், அந்த ஈர்ப்பை விட்டு விடக்கூடாது. ஏங்க அந்த ஈர்ப்பு கொஞ்சம் சென்னையில் இப்போ கம்மியாயிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் விஜய் பதவி ஏற்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்து பதவி ஏற்கிற இடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், மக்கள் அலையலையாக வந்து பார்த்தாங்க. இவர் 10 வாட்டி 15 வாட்டி டெய்லி போயின்னு இருக்கிறத உடனே மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, அதை பாருப்பா விஜய் போகிறார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட்லாம் கார் பின்னாடி ஓடுவாங்க விஜய் பார்க்கணுன்ட்டு. இப்போ தூரத்தில் நின்று அதோ விஜய் வண்டி போகுதுப்பா. ஏன்னா சென்னை மக்கள் இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம சொல்றோம், விஜய் சார் நீங்க டெய்லி வந்துட்டு இருந்தீங்கன்னா மக்கள் போர் அடிச்சிரும் உங்களை பார்த்து பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க. ஸோ சென்னை மக்களுக்கு இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திருச்சியில் இவர் ஃபர்ஸ்ட் வாட்டி போறனால கொஞ்சம் அந்த ஆரவாரங்கள். இதுவே இந்த 1 வருஷமோ 2 வருஷமோ ஆட்சி இருந்தால், கண்டினியூஸா இவர் போயிட்டே இருந்தார்னா இந்த ஆரவாரங்களும் இந்த வரவேற்பும் கம்மியாயிடும். அப்புறமா நீங்க சொன்னீங்களே கவர்ச்சியில வென்றுட்டோம் இவர் பீத்திக்கினாரு, கவர்ச்சியில தான் வென்றீங்க, அந்த கவர்ச்சியும் அடுத்த வாட்டி கை கொடுக்காது பாசே. ஏங்க இன்னுமே திமுக மேலதாங்க பழிய போட்டுக்கிறாங்க. கொலை கொள்ளைக்கு பழிய போட்டா கூட பரவாயில்லங்க, ஏதோ கண்டினியூட்டி ஆஃப் த பவர்னு சொல்லலாம். ஏங்க பாஸ் வச்சுன்னு இருக்கான், அவனை உள்ள விடல. யாரு உள்ள விடலன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் தான் அவனுல உள்ள விடல. பாஸ் வச்சுக்கிறவனுல உள்ள போடல. அது டூப்ளிகேட் பாஸோ என்ன பாஸோ உள்ள விடலன்னா உன்னை இவனுங்க என்ன பண்றானுன்னா, திமுக ஒழிக திமுக அங்கத்துக்கு என்னடா சம்பந்தம் நான் கேட்கிறேன். ஏன்னா உன்னை உள்ள விட வேண்டியது போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? உங்க தலைவர் கண்ட்ரோல்ல இருக்குது, விஜய் கண்ட்ரோல்ல இருக்குது. நீ கத்தணும்னா கூட போலீஸ் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, விஜய் ஒழிகன்னு தான் கத்தணும். அங்க உக்காந்துக்கிட்டு திமுகவின் அராஜகம் திமுக ஒழிகனா இதெல்லாம் தான் என்ன வித மனநிலைன்னு எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் அப்போ தற்கூரின்னு சொல்லாம அறிவாளின்னு சொல்லுறதா? ஏங்க நீங்க இது நியாயமா இல்லையாங்க? சரி, என்ன வார்த்தை தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுது? தற்கூரினா விஜய கோச்சிக்கிறாரு. பின்ன இது மாதிரி பேசினா இவங்களை என்னன்னு சொல்லுறது? ஏங்க இன்னுமே எஸ் அஃப்கோர்ஸ் இவரு டென்ஷன் ஆனார் பார்த்தீங்கன்னா, நான் என்னமோ கவர்ச்சியில வெற்றி பெற்ற மாதிரி பேசின்னு இருக்கீங்க, நான் என்ன அப்படின்னு ஒரு பஞ்சு விட்டார் பாருங்க. ஆமாங்க, ஏங்க எனக்கு புருஷன் முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம். ஏங்க எனக்கு குழந்தை முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியம். இதெல்லாம் கவர்ச்சியில வந்த ஈர்ப்பா இல்ல விஜய் சார் சூப்பரா பேசுறாரு, விஜய் சார் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறாரு, அதனால எனக்கு விஜய் தான் முக்கியம்னு அவங்க சொல்லல. விஜய் நல்லா டான்ஸ் ஆடினார், விஜய் தான் முக்கியம். விஜய் நல்லா பாட்டு பாடினாரு, எனக்கு விஜய் தான் முக்கியம். விஜய் நல்லா அழகா இருக்கார், விஜய். அப்ப இது கவர்ச்சியில வந்தது தானே? வேற எதெல்லாம் வந்ததா இது? ஏங்க நேத்து நான் தேடி பாக்குறேன், இல்லையே நம்ம மக்கள் இந்த மாதிரி எங்கன்னா பேசியிருப்பாங்களே அப்படின்னு தேடி பாக்குறேன். நேத்து ஒரு வீடியோ மாட்டுது நம்ம கிட்ட. ஏங்க ஒரு லேடி அவங்க வந்து அண்ணனை பார்த்த மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர்ல இருக்காங்க. நான் அவங்க பேசுறத கூட விட்டுருவேன். ஆனா பக்கத்துல புருஷங்காருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்லாம் எப்படின்னா, எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வைப்பேன், அப்படி அந்த பாட்டு இருக்கு. அது மாதிரி அந்த புருஷன் காலடி மண்ணு கிடைச்சா உண்மையிலே சொல்றேன், நானே நெத்தியில பொட்டு வச்சுப்பேங்க. ஏங்க அவரே சொல்றாரு, என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். அது நிறைய வாட்டி கேவலப்படுத்திருக்கா. அதனால அது ஒரு படம் பார்க்க போனா ஒரு இதானா நம்மள இது பண்ணிடுவா. சரி, நம்மளே பிடிக்கலனாலும் அது ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும், அது வரைக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல் பைத்தியம். என் பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட என் விஜயை தான் நல்லா பிடிக்கும். எங்கன்னா படத்துக்கு போனா கூட என்ன மொக்க பண்ணிடுவாரு விஜயோட கம்பேர் பண்ணி. அந்த ரேஞ்சில் பேசுறாரு. என்ன மொக்க பண்ணுவாங்க இவங்க? நான் நினைக்கிறேன் விஜய் பாரு எப்படி டான்ஸ் ஆடுறாரு, நீயும் இருக்கிற டான்ஸ் ஆட தெரியாம. பாரு விஜய் எப்படி பாட்டு பாடுறாரு, நீயும் இருக்கிற பாட்டு பாடாம. பாரு விஜய் எவ்வளவு அழகா இருக்காரு, நீயும் இருக்கிற இப்படி கேவலமா. இப்படி கம்பேர் பண்றாங்களா? ஏங்க இது புரியலங்க. ஏங்க பெண்களாச்சு பேசுறாங்க, ஓகே, ஒரு ஈர்ப்பு ஒரு கவர்ச்சி, ஓகே. ஏங்க நீங்க ஆம்பளைங்க எப்படிங்க அப்படி சப்போர்ட் பண்ணு? வைஃப் வந்து உங்க முன்னாடியே எனக்கு விஜயை தான் பிடிக்கும், இவர் அதான் வைஃப் சொல்லியிருந்தா கூட போறோம், இவரே சொல்றாருங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னு போய் பேசுறது, என்னன்னு சொல்லுது?
இதெல்லாம் ஒரு பாட்டு இருக்கு பாரு, சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் சிரித்து கொண்டே அழுவேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க அதுதான் அந்த மேனிப்புலேஷனை கரெக்டாக பண்ணிருக்காருங்க. தன்னை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது, தன் மேலே வர அம்புகள் அனைத்தையும் அப்படியே திருப்பி அனுப்பிடணும். ஒரு 20 நாள் ஆட்சியோட பாசிட்டிவும் பேசல, 20 நாளாக இவ்வளோ கொலைகள் கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி பேசுவோம், மக்களுக்கு ஒரு தெளிவை தருவோம் அப்படின்னா அது கிடையாது. திமுக என்ன குறை சொல்கிறாங்க, திமுக தான் தீய சக்தி, திமுக தான் தீய சக்தி, திமுக தான் தீய சக்தி. ஏங்க நேற்று சொல்கிறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கோட்டை பற்றி பேசுகிறாரு, ஏன் நம்மலாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கோட்டு போடக்கூடாதுன்னு யாருன்னா சொன்னாங்களா? அது யார் தான் சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களேன் ஐயா. நீங்கள் கோட்டு போடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஐயா. நான் நினைக்கிறேன் கபாலி படத்தை இவர் வரும்போது பார்த்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கபாலி படத்தில் ரஜினி சொல்லுவார் பாருங்க, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நாங்களாம் கோட் சுட்டு போட்டு தான் உனக்கு பிடிக்காதுன்னா, நாங்களாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா பிடிக்காதுன்னா, கால் மேலே கால் போட்டு வேண்டாம் கோட் சுட்டு போட வேண்டாம் அப்படின்னு ரஜினி டைலாக் வரும் பாருங்க. அந்த டைலாக் இவர் பார்த்துட்டு வந்துட்டுக்கிறாரு. வந்துட்டு இங்கே வந்து நாங்களாம் பிளாக் அண்ட், நான் எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பேன், நான் கோட்டு போடுறதுலாம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏங்க யாரும் பிடிக்கலன்னுலாம் சொல்ல. ஏங்க நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பேர் கழுவி ஊற்றுறாங்க, ப்ரெஸ்ஸு உட்பட கழுவி ஊற்றுறாங்க. டெல்லியில் 40 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்குது, இந்த இடத்துல எவையா கருப்பு வெள்ளை போட்டுக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு கோட்டில் சுற்றுவான்? தமிழ்நாட்டிலேருந்து யாரும் பேசலைங்க, நார்த் இந்தியா ஊடகங்கள் தான் உங்களை கழுவி ஊற்றுனாங்க. ஏன்னா யார் இந்த வெயிலில் இந்த ட்ரெஸ்ஸை போடுவா? அதே மாதிரி ஒன்று சொல்லிடுறேன் விஜய் சார், இதெல்லாம் பழைய கதைகள். இந்த கோட் சூட்டு போடுறதெல்லாம் பிடிக்கல, மேலே இருக்கிறவங்க தான் போடணும், கீழே இருக்கிறவங்க போடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற கல்யாணம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டு போட்டுன்னு தான் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை மட்டும் இல்லை, மாப்பிள்ளையோட தம்பிலேருந்து சொந்தக்காரன்லேருந்து எல்லாருமே கோட் சூட் தான் போட்டுனுறாங்க. ஸோ அந்த கபாலி பட டைலாக தூக்கின்னு வந்து நீங்கள் இங்கே சொருலாம் நினைக்காதீங்க. நீங்கள் சாதா டைமில் கோட் சூட்டு போட்டால் வேற யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அடிக்கிற வெயிலில் 45 டிகிரி செல்சியஸ் கொந்தளிச்சுன்னு இருக்கும்போது ஒருத்தன் கோட் சூட்டை போட்டுன்னு போய் நின்னா பார்க்குறவங்களாம் ஏளனமாக பார்ப்பான். இது வாழ்க்கையில் கோட் சூட்டே பார்த்தது இல்லை போல, திடீர்னு கோட் சூட்டை பார்த்த உடனே போட்டுன்னு வந்திருக்கிறான். ஏங்க அப்படி தானேங்க பார்ப்பாங்க. ஏங்க குளிர் டைமில் தானேங்க ஸ்வெட்டர் போட முடியும். நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நல்லா அப்படியே இந்த கம்பளி போட்ட ஸ்வெட்டரை போட்டுன்னு சுற்றுக்குனா எல்லாருமே கேவலமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி எங்க நார்த் இந்தியா ஊடகங்கள் பார்த்துச்சு. நாங்கள் யாரும் கோட் சூட்டை பற்றியோ, யாரா சரி உதயநிதி ஸ்டாலின் கோட் சூட்டை பற்றி எதனா பேசினாரா? யாரும் பேசல. நீங்களா வாண்டடாக வந்து உங்களை ஒரு இமேஜ் கட்டமைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறாருங்க. ஏங்க அந்த ஃபேன்ஸை தக்க வைக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், எந்த சோஷியல் மீடியாவை வச்சு விஜய் தரன்னு வளர்ந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ அதே சோஷியல் மீடியா தான் விஜய் வீழ்வதற்கும் ஒரு காரணமாக ஆக போது. வெயிட் பண்ணி பாருங்க.